பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நூல் காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இன்று உங்களிடத்திலே அபிராமி அந்தாதியில் கடந்த பதிவில் பணியேன் ஒருவரை என்று பாடலை முடித்திருந்தேன். இன்று அதன் தொடர்பாக உங்களிடத்திலே பேச விளைகிறேன். பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே என்று போன பதிவில் முடித்திருந்தேன். இப்பொழுது 25, 26, 27 ஆகிய 3 பாடல்களை உங்களிடத்திலே கருத்துக்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் மறுமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவினை என்று அபிராமி பட்டர் அவர்கள் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். இந்த பாடலிலே 3 காலத்தை அவர் குறிப்பிடுகிறார். முன்னே தவங்கள் முயன்று செய்து கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார். அம்மா, நான் உன்னுடைய திருவடிகளை வழிபடுவதற்கு, உன்னுடைய அடியார்களை பேணுவதற்கெல்லாம் காரணம் முன்னதாகவே நான் தவங்கள் முயன்று செய்து கொண்டேன். அதன் பயனாக இன்று உன்னுடைய அடியார்களை நான் பேணி வருகின்றேன். இந்த உலகுக்கு அருமருந்து போன்றவள் நீதான். அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை மறவாமல் நின்று ஏத்துவனை என்று குறிப்பிடுகிறார். அபிராமி பட்டர் அவர்கள் காப்பு செயலில் அபிராமி என்று குறிப்பிட்டார். முதல் பாடலில் அபிராமி என்று குறிப்பிட்டார். அதற்கு அடுத்தது இந்த 25வது பாடலிலே தான் அம்மையை அபிராமி என்று அழைக்கிறார். இதற்கு இடையிலே நீங்கள் பார்த்தால் வள்ளி, கோமலவல்லி, சுந்தரி என்றெல்லாம் அவர் அழைத்து கொண்டே வருவார். இந்த பாடலிலே அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்று குறிப்பிடுகிறார். முதல் மூவருக்கும் என்று இந்த பாடலிலே அவர் குறிப்பிடுகிறார். முதல் மூவர் என்று சொன்னால் பிரம்மா, விஷ்ணு, சிவன் போன்றவர்களை குறிப்பிடும். இதே கருத்தை மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் அன்னை 10 என்கின்ற 8வது பதிகத்தில் 19வது பாடலில் முன்னானை மூவர்க்கும் முற்றுமாய் முற்றுக்கும் பின்னானை பிஞ்சகனை பேணு பெருந்துறையில் மன்னானை வானவனை மாதியாளும் பாதியனை தென்னானை காவானை தென்பாண்டி நாட்டானை என்னானை என்னப்பன் என்பார்க்கண் இன்னமுதை அண்ணானை அம்மானை பாடுதுங்கான் அம்மானாய் என்று குறிப்பிடுகிறார். இங்கே அபிராமி பட்டர் அன்னையை எவ்வாறெல்லாம் பாராட்டுகிறாரோ அதே அடிப்படையில் மாணிக்கவாசகர் அங்கு சிவபெருமானை பாராட்டுவது உற்று நோக்கத்தக்கது. அடுத்த பாடலில் ஏத்தும் அடியவர் ஈழேல் உலகையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாரும் நென் தாளினைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே என்று குறிப்பிடுகிறார். இந்த பாடலில் அபிராமி பட்டர் 25 பாடல்களை பாடிய பிறகு அன்னையிடம் ஒரு தன்னை எவ்வாறு தாழ்த்துகிறார் என்று கேட்டால், அம்மா, உன்னை அல்லாமல் வேறு யாரையும் நான் புகழப் போவதில்லை. ஏத்தும் அடியவரை இந்த 7 உலகங்களையும் படைத்தும் காத்தும் அழித்தும் வருகின்ற அந்த மும்மூர்த்திகள் ஆவார்கள். அவர்களை காத்து அவர்களுக்கு நீ அருள் செய்து வருகின்றவள் நீயே ஆவாய். நீ கடம்ப மாலையை பூவை அணிந்திருக்கக்கூடிய கூந்தலை உடையவள் ஆரணங்கே. உன்னுடைய தாழ் இணையில், மனம் பொருந்திய தாழ் இணையில் என்னுடைய புண்மையான வார்த்தைகளை, அதாவது அபிராமி அந்தாதி என்று கண்ணதாசன் அவர்கள் குறிப்பிடுகிறார்.
நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே என்று சொல்லுகிறார். என்னுடைய நாவிலே இருந்து இந்த புண்மையான மொழிகளை உன்னுடைய திருப்பாதத்திலே நான் சாத்துகிறேன். அம்மையே, இது எனக்கே நகைப்பிற்கு உரியதாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். இந்த இடத்திலே பணியுமாம் என்றும் பெருமை என்கின்ற கருத்தை கூட நாம் உற்று நோக்கலாம். அபிராமிப்பட்டர் அவர்கள் ஆழ்ந்த பற்று உடையவர், தியானம் செய்கிறவர் என்று மன்னராலும் மக்களாலும் புகழப்பட்டவர். அப்படிப்பட்டவர் இந்த இடத்திலே சாத்தும் குழலனங்கே மனம் நாரும் நின் தாளினைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே என்று குறிப்பிடுகிறார். அடுத்த பாடலில் உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பத யுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கு எல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே என்று 27வது பாடலிலே குறிப்பிடுகிறார். இந்த பாடலில் அபிராமிப்பட்டவர்கள் தமிழ் மொழியை எடுத்து கையாண்டிருப்பது நாம் மிகவும் உற்று நோக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. உடைத்தனை, படைத்தனை, அடைத்தனை, துடைத்தனை என்று வார்த்தையை அழகுபடுத்துகிறார். அம்மையே, என்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய வஞ்சகமாகிய ஆணவம், கண்மம், மாயை ஆகிய குணங்களை நீ முற்றிலுமாக ஒழித்தாய். உன்னை வழிபடக்கூடிய அளவிற்கு எனக்கு வேண்டிய அருளினை எனக்கு தந்தாய். அப்படி தந்தது நீ என்னுடனே இருந்து உன்னை துதிக்குமாறு எனக்கு அருள் செய்வதற்கு காரணம் உன்னுடைய அருள் வெள்ளமாகிய அவற்றினாலே என்னுடைய துன்பங்களை, ஆணவ கண்ம மாயைகளை போக்கினாய். துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே என்கிறார். பொதுவாக நம்முடைய வாழ்வில் ஒரு குளத்திலோ அல்லது ஒரு கண்மாவிலோ ஆற்றிலோ போய் நம் புற அழுக்குகளை நாம் துணிகளை துவைப்பதற்கு பயன்படுத்துவோம். நம்முடைய புற அழுக்குகளை போக்குவதற்கு ஆறு, குளம், கண்வாய் இவைகளை பயன்படுத்துகிறோம். ஆன்மீகத்திலே அபிராமிப்பட்டர் அவர்களுக்கு என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கு எல்லாம் நின் அருள் புனலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே என்று சொல்லுகிறார். திருக்குறளிலே கூட புறந்தூய்மை நீரால் அவையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார். இங்கே புற அழுக்குகளை போக்கி என்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அக அழுக்குகளை உன்னுடைய அருள் வெள்ளமாகிய அந்த கருணையினால் போக்கி உதவுகின்ற தாயே, உன்னை வணங்குகிறேன் என்று குறிப்பிடுகிறார். இது போன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த பகுதியை மற்றவர்களுக்கும் உங்களுடைய நண்பர்கள் வாட்ஸ்அப் மூலம் ஷேர் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.